மிரட்டும் மர்மங்கள் நன்மாறன் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின நூல் கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. மர்மமான விஷயங்களை படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு பயமாக இருந்தாலும் அதை ஆர்வமாக பார்க்குறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆவி இருக்குது, அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் எங்கள் கிராமத்தில் நடக்கும், எங்கள் ஊரில் நடக்கும், இப்படி ஒரு கதை இருக்குது, இந்த கிணறு பக்கம் நாங்கள் போக மாட்டோம், இந்த வீட்டில் பேய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதை நம்பாமலும் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க சொல்லுவாங்க, அது பொய்யா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. கட்டுரை வடிவில் இந்த நூலில் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 30 இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலில் நான் படித்த புத்தகத்தோட சுருக்கத்தை உங்களோட பயந்துப்பேன். நான் படித்த புத்தகத்தில் ஏதாவது நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை நான் இந்த சேனலில் பகிர்ந்துக்கிறேன். ப்ளஸ் நல்ல புத்தகங்களை உங்களுக்கு நான் பரிந்துரையும் செய்வேன். என் சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சில பேர் ஆவி, அமானுஷ்யமான விஷயங்கள் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருக்கோம். அது போக ஏலியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுக்கிரக வாசிகள்லாம் நம்ம உலகத்துக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. பறக்கும் தட்டை நான் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இதை ஒட்டுன பல ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சிந்திக்கக்கூடிய வகையில் இந்த கட்டுரைகள்லாம் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டு எழுதுனது கிடையாது, தான் கண்ணாலே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருப்பாங்க. இல்லை தொலைக்காட்சிகளில் சிலதெல்லாம் அவங்களே போய் ஆய்வு செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு விஷயம் பாருங்கள், கட்டுக்கதையாக இருக்குது அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் சொல்லுவாங்க. அது உண்மையாகவே நாங்களும் இந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டோம், நாங்களும் இப்படி ஒரு உருவம் அங்கே போகிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுமொத்த கிராமமே போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த இதில் பல சம்பவங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தின் அட்டைப்படம் பார்த்திங்கன்னா அதுவே நம்மளை மிரள வைக்கும் வண்ணம் இருக்கும். சரி, புத்தகத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆத்தர் ஃபஸ்ட்லேயே சொல்கிறாங்க, இந்த நூலை நீங்கள் அஞ்சிக்கொண்டும் அலறிக்கொண்டும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். இதை இருள் கவிழ்ந்திருக்கும் போது படிக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த நூலில் பார்த்திங்கன்னா பேய் கதை மட்டும் அவர் சொல்லியிருக்க மாட்டார். அதிவேகத்தில் கணக்குகளை போடக்கூடிய ஒரு விசித்திரமான மனிதரை பற்றி ஒரு கட்டுரை இருக்குது. காலப்பயணம் செய்த மனிதர்கள், சாகாவரம் பெற்ற மனிதர், மறுஜென்ம சம்பவங்கள், உண்மை தற்செயல் நிகழ்வுகள், சோகமூட்டும் காதல் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை ரொம்ப எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே மைய கருத்து என்னென்னா, ஆவிகள், அமானுஷ்யம், ஒரு நம்பிக்கை இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறது, இல்லை தொடர் கொலைகள், இல்லை அங்கே நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதங்கள், இது எல்லாத்தையுமே ஒட்டுனதாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவியின் வாக்குமூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை கொடுத்துருப்பாங்க. அது இத்தாலியில் நடந்ததாக சொல்கிறாங்க. 17 வயதுடைய மாயா அப்படின்ற பொண்ணு அவங்க பாட்டியோட நடந்து போயிட்டுருக்கா. ஒரு பாலத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க. கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அந்த பாலத்துக்கு போயிட்டுருக்கும்போது திடீர்னு பாலத்தில் இருக்க தண்ணியை பார்க்குறான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சரி, என்னமோ ஆயிடுச்சு, சரி சாப்பிடாம ஏதாவது வந்ததுனால இவன் மயக்கம் போட்டுட்டா போலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் போய் சேர்ப்பாங்க. சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஒரு ஆண் மாதிரி பேச ஆரம்பிப்பாள். பேசிட்டு அவள் சொல்லுவாள், என்னை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இவங்க யார் இருந்தது, ஏன் இவ இப்படி பேசுகிறா, ஏதாவது கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் குரல் ஏன் இப்படி மாறுச்சு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆண் குரல் தன்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் நான் இந்த ஊரில் தான் இருந்தேன், இதுதான் என் நாடு, நீங்கள் யார் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க பாட்டி, அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாரையும் அவள் கேட்குறான். அதுக்கப்புறம் இவ சொல்கிற இடத்துல யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவ சொன்ன இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அவங்க தான் இந்த பேயோட அம்மாவாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்றாங்க, இது தன்னுடைய பையனோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்றாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையன் இறந்துட்டான், நீங்கள் எந்த இடத்துல உங்கள் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்தான்னு சொன்னீங்களோ அந்த இடத்துல தான் என் பையன் தவறி கீழே விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் குரலில் அவள் சொல்கிறா, இல்லை நான் நானாக சாகலை, என்னுடைய நண்பர்கள் தான் என்னை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் குரல் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த நண்பர்களை எல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அதில்
அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம் என்னோடய ஒய்ஃபும் இவனும் ரொம்ப க்ளோஸாக இருந்தது எனக்கு பிடிக்கல, அதனால நான் தான் சில நண்பர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து இவன் அந்த பாலத்தில் வந்து அடித்து கொலை பண்ணிட்டோம். அதனால் வெளியில் யாருக்கும் இது தெரியக்கூடாது, நாங்களும் மாட்டிக்கக்கூடாதுன்னு நினச்சதுனால இவனே தவறுதலாக கீழே விழுந்துட்டான், அதனால தான் இவனுக்கு அடிபட்டு இவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ இந்த பொண்ணோட உடம்புலேருந்து கண்டிப்பாக நீ வெளியில் வந்துடணும், ஏன்னா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நீ அவங்க வாழ்க்கையை வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுக்கிட்டதுனால அந்த பேய் வந்து அந்த பொண்ணோட உடம்புலேருந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இரவில் உலாவும் ஆவி காதலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இருக்குது. இது வந்து இங்கிலாந்தில் நடக்கிறதா வந்து சொல்கிறாரு. ஒரு ஜோடி வந்து காதலிக்கிறாங்க. அப்போது நைட் டைமில் அவங்க 2 பேரும் ஒரு மரத்தடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து சொல்கிறான், இதுதான் நம்ம 2 பேரும் கடைசியாக மீட் பண்ணுற ஒரு காதலர் தினமாக இருக்கும், இதுக்கு மேலே என்னால் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, எங்கள் அம்மா வேறொரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்க சொல்லி என்னை ரொம்ப வற்புறுத்துறாங்க, அதனால எங்கள் அம்மாவை மீறியும் என்னால் எதுவும் செய்ய முடியல, ஸோ நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அவனையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, சரி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒவ்வொரு காதலர் தினத்தன்னைக்கும் நம்ம இந்த மரத்தடியில் வந்து மீட் பண்ணணும், உனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நீ வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட வந்து அவள் கேட்பாள். கேட்ட உடனே அவனும் சரின்ட்டு ஒத்துக்கிறான், நம்ம சரின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் இவன் வந்து மூவ் ஆன் ஆயிடுறான். பட் இந்த பொண்ணு இவனையே நினச்சிட்டே இருக்கு. அப்புறம் அடுத்த வருஷம் ஆயிடுது, இந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுது. அடுத்த காதலர் தினத்தப்போ இவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வரான், ஆனால் ஒரு ஏதோ சால்ஜாப் சொல்லிட்டு தான் வரான், இவளை பார்க்குறோன்னு சொல்லிட்டு சொல்லலை. அப்புறம் காதலர் தினத்தில் வந்து மீட் பண்ணுறான். இந்த பொண்ணு அதே அளவு காதலோட அவங்ககிட்ட இருக்குது, ப்ளஸ் இந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆகலை. இவன் வந்து சொல்கிறான், இல்லை நான் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லிவிட்டு இங்கே வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து என்னோடய மனசை மாற்றிக்கிட்ட மாதிரி நீயும் உன் வாழ்க்கையில் வந்து முன்னேறி போகணும், வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, இதே நினச்சிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனாலும் அவளுக்கு வந்து மனசு கேட்கல, நான் ஒன்றுமே கேட்கலையே, நீ ஒவ்வொரு காதலர் தினத்துக்கும் இங்கே வரணும்னு மட்டும்தானே உங்ககிட்ட கேட்குறேன், இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவன் மீட் பண்ணிவிட்டு போயிடுறான். அதுக்கு அடுத்த வருஷம் காதலர் தினத்துலையும் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போது இவனோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவளை ஒரு மிட் நைட்டில் இப்படி விட்டுட்டு இவளை பார்க்க வர்றது அவனுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவகிட்ட முகம் கொடுத்து பேசக்கூட அவனுக்கு பிடிக்கலை. இருந்தாலும் இவள் வந்து சங்கடப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். இவள் வந்து அதே மாதிரியே கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசி இருந்துட்டு இவள் போயிடுறா. இப்படி 4th இயர் போகுது. 4th இயர் வந்து என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெண்டும் இவனும் தான் வந்திருக்காங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் கழித்து இந்த பொண்ணு வரா. பொண்ணு வந்த உடனே அவகிட்ட பேசுகிறான். அவளோட கையை வந்து பிடிக்க பார்க்குறான், ஆனால் பிடிக்கவே முடியலை. என்னது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கான். தூரத்துலேருந்து அவன் ஃப்ரெண்டு வந்து காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இவனை வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தவன் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இவங்க ரொம்ப நேரம் நின்று அவகிட்ட பேசுகிறான். அவளும் அதே மாதிரியே நல்ல விதமாக பேசுகிறா. ஆனால் இவனால் வந்து அவளை வந்து தொடவோ எதுவுமே பண்ண முடியலை. சரின்ட்டு இவங்க பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ அவன் கேட்குறான், நான் அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நீ பார்த்தியானா? நீ மட்டும்தான்டா நின்றுட்டு இருந்தாங்க, யாருமே இல்லையேடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப திகிலாயிடுது. என்ன, நானும் அவளும் தானே பேசிகிட்டு இருந்தோம், நீ பார்த்துட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீ மட்டும்தான் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, யாருமே வரல, நான் நினச்சேன் அந்த பொண்ணு வரவே இல்லை போல் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவங்க எல்லாம் கொஞ்சம் பதறிட்டு சரி அவளோட வீட்டுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவள் இறந்து ஒரு 6 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவனுக்கு வந்து தெரியுது, ஓ இவ வந்து இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இவனுக்கு தெரியுது, இன்னமுமே அந்த மரத்தடியில் காதலர் தினத்தப்போ ஒரு பெண்ணோட ஆவியை அங்கே பார்ப்பதாக நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்களாம். அடுத்த கட்டுரை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆவி, ஒரு சர்ச், ஒரு குழந்தை, ஒரு கடத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைம் இருக்குது. கிறிஸ்மஸ் டைம் அப்போது நிறையா சர்ச்சில் எல்லாம் ஒரே லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப கூட்டமாக அந்த மாதிரிலாம் இருக்குது. இவங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி வந்து போகிறாங்க. கார் பார்க்கிங்க்காக ரொம்ப வந்து இங்கே நிறுத்தலாமா அங்கே நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு சந்தில் இடம் கிடைக்கிது. சரி அங்கே போய் நிறுத்தலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிறுத்திட்டு இருக்கும்போது இவங்களோட ஒரு 4 வயது குழந்தை, பெண் குழந்தை வந்து காரை விட்டு இறங்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் காரை நிறுத்தியாச்சு, எப்படியா எடுத்துடலாம்ல, நம்ம வந்து எடுக்க
போது எந்த வண்டியும் இடிச்சிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கவனிக்கிறாங்க, என்னடா நம்மளோட பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. கவனித்த உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க, எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய வந்து தேடுறாங்க. தேடும்போது பக்கத்தில் ஒரு சர்ச் வந்து இருக்குது. ஆனால் இருள் அடைஞ்சிருக்கு. அது ரொம்ப நாள் முன்னாடி அங்கே சாமி கும்பிட்ருப்பாங்க. இப்போ யாருமே அங்கே வந்து ப்ரேயர் எல்லாம் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப இருள் அடைஞ்சு அந்த இடம் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து போகிறாங்க. போய் பார்க்கும்போது ரொம்ப இருட்டாக இருக்கனால நம்ம குழந்தை அங்கே போயிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஆனாலும் வேறு எங்கேயும் அந்த பொண்ணு போயிருக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் லைட் போட்டு எல்லாம் ஜேன்னு இருக்காங்க. எங்கேயுமே ஒரு குழந்தை இருக்க மாதிரியும் அதெல்லாமே தெரியல. சரி, எப்படியும் நம்ம குழந்தை உள்ளே தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டான ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. அந்த வாசல்லே வந்து பார்த்திங்கன்னா இவங்க குழந்தை வந்து கிடச்சிடுது. கிடச்ச உடனே எங்கம்மா போனேன், என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்கிறா, ஒரு வயசான பாட்டி வந்து இந்த சர்ச்சில் டக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கப்பா. உள்ள ஒரு மாடிக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருந்தது. அதனால் நான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனேன். உடனே இந்த பாட்டி வந்து என்னோட வாயை வந்து மூடிட்டாங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. அப்புறம் அங்கே வந்து ஒரு உயரமான ஒரு ஆள் வந்தார். அவர் வந்து அந்த பாட்டிக்கிட்ட இருந்து என்னை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து வெளியில் விட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இவர் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி உள்ளே போய் பார்க்குறாரு. ஒன்றும் அந்த மாதிரி யாரும் இருக்க மாதிரியோ இல்லை ப்ரே பண்ணுற மாதிரி எதுவுமே அவருக்கு வந்து தெரியல. சரின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எதுக்கும் நம்ம வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ப்ரேயர்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து யாருமே அதை கண்டுக்காததுனால அது வந்து மூடியே தான் இருக்குது. அங்கே ஆள் நடமாட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது. யார் அந்த மனிதர், யார் அந்த வயசான பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைகளை கொலை செய்யும் பனி சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இது வந்து ஒரு காட்டு பக்கமாக வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபேமிலி அப்போ தான் குடி வர்றாங்க. குடி வந்ததும் அங்கே இருந்த குழந்தைங்கள்லாம் சரி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அவங்க அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டு நிறையா லீஃபு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆரோ மார்க் போட்ட மாதிரி இருக்குது. என்ன ஆரோ மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரோ மார்க் வழியாகவே போயிட்டே இருக்காங்க. ஒரு பையனும் பொண்ணும் போயிட்டுருக்காங்க. ஒரு 6 வயசு 8 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் போயிட்டே இருக்காங்க. அப்போது ஆரோ மார்க் போயிட்டே இருக்கும்போது இந்த பெண் குழந்தைக்கு மட்டும் ஒரு சந்தேகம் வருது. யார் இந்த ஆரோ மார்க் போடுறது, நம்மளை ஏதோ ரொம்ப காட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நினைக்கிறா. அப்புறம் ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுதின உடனே அந்த பொண்ணு எழுதுனதை அழிச்ச மாதிரி யாரோ வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியல. அவங்க எழுதுனது இப்போ இல்லை, யாரோ அழிச்சிட்டாங்க. ஸோ இது ஏதோ ஒரு பேயோட வேலையாக இருக்கும். அதை எப்படி நம்ம கண்ணுக்கே தெரியாமல் யார் வந்து நம்ம எழுதுனதை அழிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பையனும் பயப்படுறாங்க. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டன் வரலான்னு பார்த்தாலும் அவங்களுக்கு வழி தெரியல. அது வந்து ரொம்ப பனியாக இருக்கிறதுனால ஒரு பனி மேலே தான் அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க நடந்து போன அந்த பனி இது வந்து உடைய ஆரம்பித்து அந்த பையன் வந்து உள்ளுக்குள்ளே போயிடறான். உள்ளே போனோடனே இந்த பொண்ணு எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எப்படியோ ட்ரை பண்ணி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் போனோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இந்த குழந்தைங்க எந்த இடத்த தான் சொல்கிறாங்க, நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது அந்த பனி இருந்தது இல்லையா, அந்த இடத்துல நிறைய குழந்தைங்களோட சடலம் வந்து அந்த பனியில் உறைஞ்சு அந்த ஏரியில் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்புறம் போலீஸ்க்கெலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லோரும் வந்து பார்க்கும்போது அங்கே வந்து நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கா அந்த கிராமத்தில். அவளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய மக்களை எல்லாம் வந்து ஏமாற்றி அவள் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளை இந்த ஏரியிலேயே முழுக வச்சு கொலை பண்ணிடுறாங்க. அங்கே இருக்க கிராம மக்கள் எல்லாம் வந்து இவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியிலேயே இவளை வந்து அமுக்கி சாகடிச்சிட்றாங்க. ஸோ அந்த நெல்லிங்கிற அந்த பொண்ணு தான் கிராமத்து மக்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு எந்தெந்த குழந்தைகள்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாரையும் இவளை நோக்கி வர வைக்கிறதுக்காக ஆரோ மார்க் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு அந்த குழந்தைங்கள வந்து இவள் பக்கம் ஈர்த்து ஒவ்வொரு குழந்தைங்களையா அவள் வந்து கொண்டுட்டு வரான். இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க சரி குழந்தை எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு, காணா போயிடுச்சு, எங்கேயோ ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு தான் வந்து கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதற்கு அடுத்த ஒரு கட்டுரை வந்து பார்த்திங்கன்னா, இறந்தவர்களின் இதயம் துடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி நேரம் மட்டும்
ஒரு ஹார்ட் பீட் சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். ரொம்ப அதிகமாக வந்து கேட்டுகிட்டே இருக்கான். சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்குது, சில தெருக்கள் போகும்போது இன்னும் அதிகமாக கேட்குது, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இங்கிலாந்தில் நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ராத்திரி 12 மணி ஆச்சுனாலே இதயம் துடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. சரி ஏதோ நிலநடுக்கமோ இல்லை யாரோ வராங்களோ இல்லை நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக ஏதோ பண்ணுறாங்களோ அப்படின்லாம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கிராமத்து ஆண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு எல்லாரும் எங்கே கேட்குதுன்னு பாருங்கள், எங்கே சத்தம் அதிகமாக கேட்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்களாம். அப்போ ஒரு வீட்டில் ஒரு அலறல் சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு மூதாட்டி வந்து கீழே விழுந்து கிடக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு எலும்பு கூடா இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து பார்த்தேன், அவனுக்கு வந்து இதயமே இல்லை, ஒரு சதை எதுவுமே இல்லை, ஒரு எலும்பு கூடு மாதிரி அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவனை பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுது, அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. இது ஒவ்வொரு நாள் இரவுமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டடம் கட்டுறதுக்காக சில குரூப் வந்து வர்றாங்க. அவங்க சில இடங்களெல்லாம் வந்து தோண்டி எடுக்கிறாங்க. அவங்க கட்டடம் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறதுக்காக நிலத்தை வந்து தோண்டுறாங்க. தோண்டும் போது அங்கே நிறைய கல்லறைகள் இருந்ததை வந்து பார்க்குறாங்க. அந்த ஒவ்வொரு கல்லறையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சமாதியாக வச்சுருக்கவங்க எல்லாரோட இதயமும் வந்து இல்லை அப்படின்றத கவனிக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு உள்ளவங்கள்லாம் ஒரு தனியாக பிரித்து அவங்களுக்கு ஒரு கல்லறை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 8 வயசு உள்ளவங்க, அந்த மாதிரி வயசு வித்தியாசப்படி ஒவ்வொருத்தரையும் அந்த ஏரியாவில் வந்து சுற்றி புதைச்சிருக்காங்க. இதெல்லாம் எதாக இருக்குன்னா, ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க இந்த மாதிரி இதயத்தை அவங்க உயிரோடு இருக்கும்போதே எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட உடல் கூற ஆய்வு செஞ்சவங்க சொல்கிறாங்க. அந்த எலும்பு கூட வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இவங்க உயிரோடு இருக்கும்போதே இவங்களோட இதயங்கள் வந்து பிடுங்கி எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் சொசைட்டி அங்கே கிராமத்து மக்கள் யாருக்குமே அதை பற்றி எந்த நியூஸுமே தெரியாத மாதிரி கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லண்டனை மிரள வைத்த இரத்த காட்டேரி, வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது வந்து நிறையா அந்த இடத்துல இருந்திருக்கு. மக்கள் வந்து சாகுறாங்க, அவங்க எல்லாருமே வந்து ரத்தம் உறிஞ்சப்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது. அதனால் வெளியில் வந்து போகவே முடியாத அளவுக்கு நிறைய பேர் வந்து பயந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இவை எல்லாமே வந்து பதிவு செய்யப்பட்ட சம்பவங்களாக இருக்குது. அதாவது பத்திரிக்கையில் வந்திருக்கு, நேரில் போய் சாட்சியங்கள் எல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த சாட்சியங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அதை ஒட்டின ஆராய்ச்சிகள் வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு 90% இவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த எல்லா மர்மமான விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இது கற்பனையோ ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒதுக்கி வச்சுட்டு போக முடியாத அளவுக்கு இந்த மர்மங்கள் வந்து நிறைந்ததாக இருக்குது. சரி, இது மர்மங்கள், அதாவது ஆவி அமானுஷ்யமான விஷயங்கள், இதை பற்றினது. இது போக சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூப்பர் பவர் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றின சில கட்டுரைகளும் வந்து இதில் இருக்கும். அந்த விதத்தில் வந்து உள்ள சில கட்டுரைகளை வந்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இசை எழுப்பும் மணல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸ்காட்லாண்டில் ஒரு தீவு இருக்குது. அந்த தீவு வந்து பார்த்திங்கன்னா பீச்சை ஒட்டி இருக்க மணல்களில் சத்தம் வந்து ஏற்படுது. ஒரு இசை மாதிரி எழுப்பக்கூடிய சத்தங்கள் வந்து கேட்குது. அந்த மணல்களை வந்து நீங்கள் அப்படி கையில் ஊதுறீங்க அப்படின்னா ஒரு சவுண்டு, மணலை வந்து கையால் எப்படி திரிக்கிற மாதிரி பண்ணோன்னா அப்போ ஒரு சவுண்டு, நடக்கும்போது கூட ஒரு சவுண்டு, அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்குது. இது வந்து வேறு எந்த தீவுலையும் நடக்கலை, இங்கே மட்டும்தான் நடக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மணல்களுக்குள்ளே வந்து ஈரத்தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சவுண்ட் வந்து கேட்காது. ஈரத்தன்மை இல்லாத பீச் மணல்னாலே நம்ம கொஞ்சம் ஒட்டாத மாதிரி தானே இருக்கும். அந்த மணல்களில் இந்த சத்தம் வந்து கேட்குது. ஏன் இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அடுத்தது வந்து ஊரை ஏமாற்றி உலகையே விலைக்கு விற்ற கில்லாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பார்க் வந்து சேல்ஸுக்கு வருதுங்க, இந்த ஸ்டாச்சு வந்து சேல்ஸுக்கு வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் ஒரு ஆள் வந்து என்னடா வேலையே கிடைக்க மாட்டேங்குது, நம்ம எப்படி தான் பிழைக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கானா. அப்போ ஒரு பணக்காரர் வந்து அந்த வழியாக போயிட்டுருக்காரு.
இருக்காரு. இவனுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுதான், பேசாமல் இவர்கிட்ட ஏதாவது ஒரு பணம் கறக்கிறதுக்கான வேலை ஏதாவது செய்வோமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரி, இந்த மாலையே வந்து விற்கலாமான்னு பார்க்குறோம், எப்படி விற்கிறதுன்னு தான் தெரில, இதை வந்து சீக்கிரட்டாகவும் செய்யணும், யாருக்கும் சொல்லவும் கூடாது, ஏன்னா காம்படிஷன் அதிகமாயிரும், இந்த ரேட்டு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வருது, இது வந்து ஒரு நல்ல பையரை பார்த்து நாங்கள் வந்து விற்கணும், ஏன்னா ப்ராப்பர்ட்டி பெருசு, அந்தளவுக்கு பணம் அவங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கணும், ஆனால் ரொம்ப மலிவாக வருது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறானா. உடனே அந்த ஆள் வந்து சொல்கிறானா, சரி நானே வாங்கிக்கிறேங்க, நீங்கள் ரொம்ப சீப்பாக வேறு சொல்கிறீங்க, இவ்வளோ ஆஃபர் ப்ரைஸில் வேறு சொல்கிறீங்க, நானே வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறானா. இதை நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் காம்படிஷன் அதிகமாயிரும், அப்புறம் என்ன மாதிரியே நிறைய ஏஜென்ட் வந்து சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க வேறு யாராவது ஆளை வந்து பிடிச்சி அப்புறம் உங்களுக்கு இந்த ஆஃபரை விட அதிகமாக பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட விற்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் ஒத்துப்பாங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் யார்ட்டையும் சொல்லலைங்க, நீங்கள் சொல்கிற இடத்துல நான் கையெழுத்து போடுறேன், இந்த ப்ராப்பர்ட்டி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். உடனே இவங்க வந்து பணம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எல்லாமே நடக்குது. பல இடத்துல பல இதை வந்து அந்த ஆள் விற்றுருக்கானா. அவனோட ஃபோட்டோவோ எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே யாருக்குமே தெரியாமல் இருக்குது. எல்லாருமே வந்து ஏமாந்ததுக்கு அப்புறமா தான் போலீஸ்க்கே போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே போகிறாங்களாம். இந்த மாதிரி பல விஷயம் நடக்குது. கடைசியாக ஒரு இதை வந்து அவன் பண்ணுறான், ஒரு திருட்டை வந்து பண்ணுறான். அப்படி பண்ணும்போது இதுக்கு மேலே இந்த தொழில் பக்கம் நம்ம போகவே கூடாதுப்பா, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, இதோட நம்ம வந்து செட்டில் ஆகிட வேண்டியதான் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு கடைசியாக ஃபைனலாக ஒரு விஷயம் பண்ணுறான். அது பண்ணும்போது அவன் தெரியாமல் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறான். அந்த யாருக்கு விற்கிறானோ அவனோட ஒரு செல்ஃபி வந்து ஏதோ ஒரு எண்ணத்தில் அவன் செல்ஃபி எடுத்துடுறான். செல்ஃபி எடுத்த அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இவனை வந்து எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு பார்த்து இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது படிக்கும்போது இப்படி கூடவா முட்டாள் இருப்பாங்கன்னு தோணுது. பட் நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா ஐயோ இவ்வளோ லோ ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல வந்து நம்ம ஏமாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும், நம்மளும் ஏமாறக்கூடியவர்களாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பயணம் செய்யும் மர்ம பாறைகள். அதாவது பாறை வந்து ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை அந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் தள்ளி நகர்ந்துருக்கு. இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி நடக்குது, யார் வந்து நகர்த்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இது வந்து கலிஃபோர்னியா இடத்துல இருக்குது, மரண பள்ளத்தாக்கு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பேர். அங்கே வந்து நடமாட்டமெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு நாள் இல்லை 2 நாள் கழித்து வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாறை வந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருக்குது. இது எப்படி மாறுது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யாரோ இழுத்துட்டு வந்து மாற்றின மாதிரி இருக்கும். அதாவது அதோட தடயம் கூட தெரியுதான், இழுத்துட்டு வந்து, அதாவது ஆல்ரெடி இருந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம ஒரு கயிறு கட்டி இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இழுத்துட்டே வருவோம் இல்லையா, அந்த தடயமெல்லாம் இருக்குது. இதை யார் வந்து மாற்றிட்டு போகிறா, இது எந்த டைமில் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. எல்லாருமே மர்மமாக பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கண்டுபிடிக்கணும், சயின்டிஃபிக்கலாக என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா அதெல்லாம் வச்சு எல்லாம் செட் பண்ணி ஃபுல்லாக அவங்க வந்து பார்க்குறாங்க. என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து காற்று ரொம்ப பலமாக அடிக்குமா, அந்த பாறையே நகர்த்தக்கூடிய அளவுக்கு காற்று அடிக்குது. அந்த காற்று அடிக்கும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பாறைங்கிறதே வெயிட்டு, அதை விட காற்று பலமாக இருக்கிறதுனால தான் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கண்கள் இல்லாமல் பார்க்கும் மனிதர்கள்னு ஒரு கட்டுரை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிடுறாங்க. கண்ணை கட்டிட்டு ஒருத்தர்னால ரோட்டில் வந்து நல்லா சகஜமாக போக முடியுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் கண்ணை மூடிட்டு ஒரு பிளேஸ் கூட நம்மளால் போக முடியாது. ரோட்டில் போகிறாராம் ஒருத்தர், அதாவது ஒரு சிக்னல் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவருக்கு தெரியுது, கண்ணை மூடி தான் இருக்காரு. நிறைய இது டெஸ்ட் பண்ணுறாங்க, அவர் எதாவது பார்க்குறாரா இல்லை கொஞ்சமாவது தெரியுதா அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. ஆனாலும் கண்கள் மூடி தான் இருக்குது, இருந்தாலும் அது என்ன கலர் என்ன சிக்னல் இப்போ வந்து விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. இப்போது அவருக்கு முன்னாடி ஒரு கார் வருதா இல்லை ஒரு சைக்கிள் வருதா அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து கரெக்டாக அவரால் கெஸ் பண்ணி போக முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து அமெரிக்காவில் நியூயார்க் இடத்துல ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கடுத்து ஆச்சரியமூட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, விசித்திரமான ஒரு மின்னல் பந்து அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு 4 இன்ச் அளவுக்கு சூரியன் மாதிரி குட்டியான ஒரு பந்து மாதிரி இருக்கான். அது வந்து சில பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு மேலே பறக்கிறதாகவும் கீழே வந்து வர மாதிரியும், அதை தொடணும்னு நினைக்கும் போது அது தள்ளி போகிற மாதிரியும், அந்த ஒரு பந்து 2 3 பிரிவது மாதிரியும், இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்காங்க. இது எதனால் ஏற்படுது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சிகள் வந்து இன்னமும் செஞ்சிட்ருக்கதா குறிப்பிட்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சூப்பரான பவர், நமக்கும் இந்த மாதிரி ஒரு பவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடியது என்னென்னா, குதிரை கனவுகளும்
கொட்டிய பணமும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இளைஞன் இருக்கான். அவனுக்கு வந்து ராத்திரி ஒரு கனவு வருது. கனவில் அவன் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி கனவு. அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு குதிரையோட நம்பர் போட்டு இந்த குதிரைக்கு வந்து இவ்வளவு பரிசு தொகை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வருது. இவன் சரி இது ஒரு கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சுட்டு பேப்பர் வருது. பேப்பரில் படித்து பார்க்குறான். இவன் கனவில் என்ன நம்பர் பார்த்தானோ அதே குதிரை வின் பண்ணி ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சரி இது ஏதோ எதர்ச்சியாக நடந்திருக்குன்னு விட்டுட்டான். இதே மாதிரியே ஒரு 4-5 முறை வந்து கனவு வருது. அந்த கனவுலையும் ஒவ்வொரு குதிரையோட நம்பர் வருது. அந்த குதிரை தான் 3 நாள் 4 நாள் கழித்து நடக்கக்கூடிய போட்டியில் வின் பண்ணதாக பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் ஏதோ உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அடுத்த தடவை கனவு வரும்போது கரெக்டாக கவனமாக இருந்து எந்த நம்பர் குதிரை வந்து வின் பண்ணுதுன்னு பார்த்துக்கிறான். பார்த்துட்டு அந்த நம்பருக்கு இவன் வந்து ஒரு சின்ன அளவு தொகை வந்து பணம் வந்து போடுறான். போட்டுட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த குதிரை வந்து ஜெயிக்குது, இவனுக்கு பணம் கிடைக்கிது. அப்போ கொஞ்சம் இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து நிறைய பணம் வந்து போட ஆரம்பிக்கிறான். மிகப்பெரிய பணக்காரனாக அவன் தன் நண்பர்களுக்கு அப்புறம் வேற அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்கிறான், இந்த குதிரையில் போடுங்க கண்டிப்பாக வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்கிற குதிரையில் போட்டால் வின் பண்ணுது. ஆனால் இந்த கனவு தொடர்ச்சியாக வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போயோ வருது. இவன் வந்து கனவு வருதேனும் கவலைப்படலை, கனவு வரலையேனும் கவலைப்படலை. வரும்போது அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறான். மிகப்பெரிய பணக்காரனாகிறான். ஸோ இப்படி ஒரு அதிசயமான ஒரு பவர் வந்து அந்த இளைஞனுக்கு வந்து கிடைக்கிது. நம்ம எல்லாருமே படத்தில் எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம், முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து கொடுக்குறாங்க. நார்த் இந்தியாவில் 18 மாதமே ஆன ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து மீனு மீனு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொம்மைகளை எல்லாம் வந்து அது சொல்லுமா. சரி குழந்தை ஏதோ பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்களாம். அது 1 வயசு 1.5 வயசு 2 வயசுலாம் ஆகும்போது இந்த மீனு மீனுங்கிற பேர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. இது என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அந்த குழந்தை ஓரளவுக்கு 3 வயசு 4 வயசில் நல்லா பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக அது சொல்லுதான், மீனுங்கிறது என்னுடைய குழந்தை, எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான் அப்படின்லாம் வந்து சொல்லுதான். அப்போ என்ன சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பேசுது அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து சொல்லுதான், இல்லை இது என்னோட ஊர் கிடையாது, என்னோட ஊர் இது தான், அங்கே என்னுடைய கணவர் பேர் இது அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த என் மாமனார் மாமியார் பேர் அப்படின்லாம் வந்து சில பேர்களெல்லாம் சொல்லுது. இவங்க இருக்கவங்களெலாம் நம்ப வேணாமானே தெரில. இருந்தாலும் சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, குழந்தையோட அப்பா குழந்தையும் கூட்டிகிட்டு அந்த ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போனால் கரெக்டாக சொல்லுதான், இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போங்க, இந்த வீடு தான் எங்கள் வீடு அப்படின்லாம் வந்து காட்டுது. அங்கே போகிறாங்க. அங்கே போனால் ஒரு பெண்ணுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லுதான், அந்த பொண்ணு தான் நான், என்னோட குழந்தை தான் மீனோ, இவர் என்னுடைய கணவர் அப்படின்லாம் வந்து சொல்லுதான். அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, ஓகே இது வந்து போன ஜென்மத்தில் நம்மளோட குழந்தை வந்து அவங்களோட மனைவியாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. இவ்வளோ நாள் இவ வந்து சும்மா விளையாடலை, எதுவும் வந்து பொய்யெல்லாம் பேசலை, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அதற்கடுத்தது ஒரு விவாகரத்தும் சில மரணங்களும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண் பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னால் இதுக்கு மேலே இவனோட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போது ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னா, எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், இந்த ஆள் வந்து எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் கணவன் வந்து சொல்கிறான்னா, என்னாலெல்லாம் கொடுக்கவே முடியாது, அவள் ஆல்ரெடி நல்ல பணங்காசோடு தான் இருக்கா, நான் இவளுக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறானா. ஆனால் நீதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒய்ஃபுக்கு சாதகமாகவே அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டுட்டு அவர் போகிறாரு. அடுத்த நாளோ இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயோ அவர் இறந்துடுறாரு. அப்புறம் திரும்பியும் வேறு யாரோ அந்த கேஸை வந்து பார்க்குறாங்க. திரும்பியும் நீதிபதி அந்த பெண்மணிக்கே சாதகமாக பேசுகிறாங்க. திரும்பி அவங்க சாகிறாங்க. இதே மாதிரி 4 நீதிபதி மாறுறாங்க. 4 நீதிபதியுமே சாகுறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, இவர் ஏதாவது கொலை இது ஏதாவது பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவரும் பண்ணல. எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க, இல்லை ரொம்ப உடல்நல குறைபாடுனால இறக்குறாங்க, ஆஸ்பத்திரியிலேருந்து இறக்குறாங்க. இந்த மாதிரி தான் நடக்குது. இது ஒரு மர்மமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதையும் ஒரு கட்டுரையாக வந்து கொடுத்துருக்காங்க. இது போல் பல வியப்பூட்டும் சம்பவங்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும். ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஆத்தர் சொன்னது மாதிரியே இது வந்து ராத்திரி படிக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பயமாகவும் இருக்கும், ஒரு திகிலாக இருக்குது. நீங்கள் வந்து பகல் பொழுதில் கண்டிப்பாக படிக்கலாம். நம்ம வந்து நிறைய ஒரு மோட்டிவேஷ்னல் புக்ஸு இல்லை கொஞ்சம் வேறு ஏதாவது புக்ஸ் படிச்சுட்டே இருப்போம். மாறுதலுக்கு இந்த மாதிரி புத்தகங்களும் சில டைம் நம்ம வந்து வாசிக்கலாம். அது நம்ம மனதுக்கும் ரொம்ப வந்து இதமாக இருக்கும். ஒரு நாவல்லாம் படிக்கிறோம், அது போல் இது ஒரு உண்மை சம்பவங்கள் நிறையா இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.